அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். இந்த வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். சித்திரை மாதம் 28ஆம் தேதி, மே மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19 குரு பகவான் ரிஷப ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசம் செய்கிறார். இனி ராசிகளுக்கான பலன்கள். சகோதர காரகரான செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்சமயம் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். இந்த இடம் குரு பகவானுக்கு உகந்த இடம் இல்லை. சில சுகங்களை குறைப்பார். இதனால் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் எந்த ஒரு காரியத்தையும் தாங்கள் மேற்கொள்ள வேண்டும். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனை தங்களது பெயருக்கு வாங்காமல் தங்களது குடும்பத்தில் உள்ள ஒருவருடைய பெயரில் பதிவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் அவைகள் தங்களிடம் தங்கும். குரு பகவான் 5ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன சுகபோக ஸ்தானத்தையும், குரு பகவான் 7ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 4ஆம் இடமான தாய், வீடு, வண்டி, வாகனம் போன்ற ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். இதனால் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். செல்வத்திற்கு குறைவு இருக்காது. தாய் வழியில் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். பொருளாதார வகையில் எவ்வளவு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதனை திறமையாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குரு பகவான் தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து இருப்பதால் சில அன்பர்களுக்கு நன்மை தீமை ஆகிய 2 வித பலன்களையும் ஏக காலத்தில் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. திருமணம் போன்ற சுப காரியங்கள் சிறு தடங்கல்களுக்கு பிறகு நடைபெறும். தங்களை இவ்வளவு காலமாக பயமுறுத்தி கொண்டிருந்த நோய் நொடிகள் எல்லாம் தங்களை விட்டு அகலும். வீண் விரயங்களை தவிர்ப்பதற்கு வீட்டு பராமரிப்பு பணிகளை தற்சமயம் தாங்கள் மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். விரய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் நிறைய செலவுகள் ஏற்படும். பார்ப்பவர் குரு பகவான் என்பதால் சுப செலவுகள் தான் உண்டாகும். வீட்டில் திருமணம், மக்கட்பேறு போன்ற நல்ல விஷயங்கள் நடைபெறும். இவைகள் சுப செலவுகளே. ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் லாபங்களும் வரவுகளும் அதிகரிக்கும். எந்த அளவிற்கு செலவு ஏற்படுகின்றதோ அந்த அளவிற்கு வருமானத்தை குரு பகவான் கொடுப்பார். குடும்பஸ்தானமாகவும் உள்ளதால் குடும்பத்தில் நிம்மதியுடன் கூடிய மகிழ்ச்சிகள் காணப்படும். 4ஆம் இடமான வீடு, வண்டி, வாகன ஸ்தானத்தை குறிப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாயாரின் ஸ்தானத்தையும் குறிப்பதால் தாயாரின் உடல் நலம் நன்கு மேம்படும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வருவதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். எடுத்த காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படும். அகப்பட்டவனுக்கு அஷ்டம குரு என்பார்கள். எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். சில அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவிலும் விரிசல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் பொறுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது. வழக்கு விஷயங்களில் கவனம் தேவை. பண விஷயங்களில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். பெண்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. அண்டை வீட்டாருடன் நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் நிலவும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வியாழக்கிழமை அன்று மஞ்சள் பூக்களை கொண்டு குரு பகவானை வழிபட்டு வர குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆழ்வார் திருநகரில் அருள்பாலிக்கும் ஆதிநாதன் மற்றும் ஆதிநாயகியை சனிக்கிழமை அன்று வழிபட்டு வர குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். வியாழன் கிரகம்தான் தேவர்களின் குரு என்று அழைக்கப்படுகிறார். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவதற்கு 1 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் தான் இருக்கும் வீட்டில் இருந்து 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்கின்றார். இவர் செல்வத்துக்கு அதிபதி ஆகையால் ஒருவரது வாழ்க்கையில்
முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் செல்வம் சேர்வதற்கும் முக்கிய காரணமாக விளங்குகின்றார். குரு பகவானுக்கு புத்திரகாரகன் என பெயரும் உண்டு. ஒரு ஜாதகருக்கு புத்திர பிராப்தி உண்டாவதற்கு அவரது ஜாதகத்தில் குரு பலம் குறையாமல் இருக்க வேண்டும். கல்வி, வேலை, திருமணம், புத்திர பாக்கியம் போன்றவை நல்ல முறையில் கிடைக்க குரு பகவானின் அருள் அவசியம். எனவேதான் நவகிரகங்களில் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என பலரும் எதிர்பார்க்கிறார்கள். குரு பகவான் கோச்சாரப்படி 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நன்மை செய்யும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டு உள்ளது. நிகழப்போகும் குரு பயிற்சியால் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்தில் குரு அமர்கிறார், எந்தெந்த இடங்களில் பார்வையிடப் போகிறார், அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது என நாம் பார்க்கலாம். 2ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல பண வரவினை தருகின்றார். 5ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது தனலாபம், புத்திர லாபம், புத்திர பாக்கியம் போன்றவற்றை வழங்குகின்றார். 7ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை மற்றும் செல்வாக்கினையும் நல்ல தனவரவையும் உண்டு பண்ணுகின்றார். 9ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது குடும்பத்தில் மனைவி மக்களுடன் இணைந்த நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை தருகின்றார் மற்றும் நல்ல பொருள் வரவையும் தனவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். 11ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல லாபத்தையும் தாங்கள் நினைத்தவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான காலத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றார். 7 இடங்களில் கோச்சார குருவினால் சுமாரான பலன்களே நடைபெறும். அவைகள் முறையே ஜென்ம ராசி, ராசிக்கு 3, 4, 6, 8, 10 மற்றும் 12ஆம் வீடுகளில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அசுப பலன்களை தருவார் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு வீட்டில் வீணான வாக்குவாதம், கலகங்கள் மற்றும் சாதகமற்ற சூழ்நிலைகளை உண்டு பண்ணும். சில அன்பர்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும் போது தாம் வகித்து கொண்டிருக்கும் பதவியை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அல்லது வேண்டாத இடமாற்றம் ஏற்படும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு உடல்நலம் பாதிப்படைவதற்கும் தாங்கள் வகித்து வரும் பதவிக்கே ஆபத்தையும் உண்டு பண்ணுகின்றார். மனமும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். சில அன்பர்களுக்கு மரண பயமும் ஏற்படும். ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது உற்றார் உறவினர்கள் மூலமாக தொல்லைகள் மற்றும் துன்பங்களை உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு பொருள்களையும் இழக்க நேரிடும். ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பெரும்பாலும் உடல்நல பாதிப்புகளையே உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு செய்யாத தவறுக்காகவும் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மரணத்திற்கு நிகரான கஷ்டங்களை கொடுக்கின்றார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு தான் வகித்து வரக்கூடிய பதவிகள் பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பதவியை பறந்து போக செய்து விடுகின்றார். மன கஷ்டம் மற்றும் பண கஷ்டத்தையும் உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் தங்களது தவறான செய்கையால் பதவி, அந்தஸ்து போன்றவற்றை பறிபோக செய்து வறுமை நிலைக்கும் சென்று விடுகிறார்கள். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது கனவிரயம் மற்றும் தங்களது நிலைமைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் போன்றவற்றை குரு பகவான் செய்கின்றார். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது ஒரு விதமான மரணம் பற்றிய கவலையையும் உண்டு பண்ணுகின்றார். அத்துடன் சில அன்பர்களுக்கு பதவி இறக்கமும் ஏற்படுவதுடன் அதிக செலவுகளும் ஏற்பட்டு வருமானத்திற்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் செய்கின்றார் என பழம்பெரும் ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. குரு பெயர்ச்சிற்கான பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவான் ஸ்தலமான திருச்செந்தூர் சென்று முருகன், தட்சிணாமூர்த்தி மற்றும் சம்ஹாரமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக தங்களது வினைகளை தீர்க்க இயலும். வியாழக்கிழமை என்று
குரு பகவானின் ஸ்தலமான கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வதன் மூலமாகவும் தங்களது இடர்பாடுகளை நீக்க இயலும். இங்கு சொல்லப்படுபவைகள் எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசை புத்திகளுக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.